ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஜாலியான விலாக் தான். எனக்கு ரொம்ப ஜாலியான விலாகு. என்னோடய ரொட்டீன் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் மாற்றிட்டேன். ஆனால் 4 மணிக்கு எந்திரிச்சேன். கொஞ்சம் டக்குன்னு முழிப்பு வந்தது. வந்து பார்த்தா மாவு எல்லாம் பொங்கி ஊற்றிருச்சு. பாதி பக்கெட்டை நான் அரைச்சேனே, ஸோ அதனால் பொங்கி ஊற்றாது, ஆனால் புளிச்சு வரும், பொங்கி ஊற்றாது அப்படின்னு நினச்சேன். அதனால் இந்த இடத்துல வச்சு எப்பயுமே என்ன செய்வேன்னா, டேப் பக்கத்தில் சிங்க் பக்கத்துலேயே வச்சுட்டு கீழே ஏதோ ஒரு தட்டு வச்சுட்டு போவேன். ஆனால் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பொங்கிருச்சு. அதுலேருந்து கொஞ்சம் மாவை நான் கையில் எடுத்து வச்சுட்டேன். மேலோட்டமாக இருக்கிற மாவு எடுத்து வச்சுட்டு மீதி அடி மாவு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரியானதாக கையை விட்டு கலக்கும்போது பாதி அதுக்கும் கம்மியாகிடுச்சு. ஆடா பாவிங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்ல வேலை 4 மணிக்கு எந்திரிச்சேனே. இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஒரு 5 மணிக்கு, எப்பயுமே 5 மணிக்கு இப்போலாம் எந்திரிச்சு 5 5 காலுக்கு எந்திரிச்சிடுறது. அந்த டைமுக்கு எந்திரிச்சு பார்த்தோன்னா இன்னும் நிறையாவே மாவு வந்து சிதறி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் டெய்லி இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் வந்து முன்னாடி நான் ரெடி பண்ணி குடிச்சதா இப்போ மறுபடியும் ரெடி பண்ணி குடிக்கிறேன். நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. இது ப்ளஸ் வந்து கருப்பு கவுனி கஞ்சி அதுவுமே குடிக்கிறதால ஒரு போன வீக் ஃபுல்லாகவே குடித்தோம். மதியம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாப்பாடு இந்த மாதிரி ஒரு 2 வீக்ஸ் கிட்ட குடிச்சிட்ருக்கோம். 2 வீக்ஸ்க்கும் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் பார்த்திங்கன்னா 2 கிலோ கிட்ட நல்லாவே குறைஞ்சிருக்கு. அவருக்கு வந்து 2.5 கிலோ கிட்ட ஃபுல்லாகவே குறைஞ்சிருக்கு. எனக்கு வந்து 2 கிலோ நியர் கிட்ட குறையுது. ஏன்னா எந்த வந்து கொஞ்சம் அடம் பிடிக்குது குறையிறதுக்கு. அதனால் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இதில் என்னென்ன சேர்த்துருக்கு அப்படின்னா, சீரகம், சோம்பு, தனியா, இஞ்சி, பட்டை, அவ்வளோதான். இதனாலுமே இன்னொன்று வந்து லெமன் வந்து சேர்க்கணும். லெமன் என்ன செய்யணும், ஒரு ஆஃப் எடுத்து அப்படியே கட் பண்ணி தோலோடு சேர்த்துணும். நான் சேர்க்கலை. ஏன்னா அது வந்து குடிக்கும்போது அந்த லெமனில் இருக்கிறத பல் வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அதனால் அதை மட்டும் சேர்க்காமல் இருக்கிறது. மற்றபடி இதுவே பெனிஃபிட் தான் உங்களுக்கு. ஆனால் லெமன் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். இருந்தாலும் இதுவே ஓகே தான். இதுவே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ அதனால் இது ஃபுல்லாகவே முடிச்சுட்டு குடிச்சிட்டு நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா இந்த வேலையெல்லாம் முடிக்கவே எனக்கு கரெக்டாக 4:45 4:50 அப்படி ஆகிடுச்சு. பாத்திரம் இருக்கிறத தேய்ச்சிட்டு ஃபுல்லாக கிச்சன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குடிச்சு முடிச்சுட்டு அனகாப்தூர் பார்க் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ரவுண்டாக போயிட்டு வந்தாலே நமக்கு போதும். ஸ்டெப்ஸ் கவுண்ட் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக நடந்தோம் அப்படின்னா ஒரு நடைக்கு வந்து 15 மினிட்ஸ் ஆகுது ஒரு ஃபுல்லாக ஒரு ரவுண்டுக்கு. அதுக்கு வந்து 1300 சம்திங் ஸ்டெப்ஸ் வருது. அதே போல் 2வது ரவுண்டு முடிச்சிட்டோம் அப்படின்னாலே போதும். அதுவே வந்து நமக்கு நல்லா அதுவும் ஃபாஸ்ட்டாக நடந்தாலே போதும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பால் காய்ச்சிட்டு கருப்பு கவுனி அரிசி தான் இது. அந்த கஞ்சி வந்து ரெடி பண்ணிட்டேன். என்னென்னா நான் இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிஷினில் கொடுத்ததால் ரொம்ப பவுடர் ஆக்கிட்டாங்க. கொஞ்சம் அந்த அரிசி மாதிரி கஞ்சி மாதிரி அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும்ல. இது என்ன வந்து சத்தமாக குடிக்கிற மாதிரி ஆகிடுது. அதனால் சீக்கிரமே டைஜஸ்ட் ஆகிடுது, சீக்கிரம் பசிக்குது. அதனால் என்ன பண்ணலாம், ஒரு 1/2 கிலோ அரிசி மட்டும் வாங்கி வீட்டில் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி வறுத்துட்டு மிக்சிலே போட்டு இந்த குருணை மாதிரி அரைப்பாங்கள்ல அந்த மாதிரி அரைச்சி இதோட சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் செஞ்சிடணும். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு சாம்பார் செஞ்சு எனக்கே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா தக்காளி சாதம், புளி சாதம் இந்த மாதிரி பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு இந்த மாதிரி சிம்பிளாக மதியம் எங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக வச்சுக்கிற மாதிரி போயிடுது. அதனால் பெருசாக செய்யலை. அதனால் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. சாம்பார் செஞ்சலாம் சொல்லிட்டு சாம்பாரும் கொத்தவரங்காய் பொரியல். கொத்தவரங்காவும் செஞ்சு இந்த வெயிட் லாஸ்க்கு வந்து கொத்தவரங்காய்லாம் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கொத்தவரங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார். மாங்காய் மிஸ் ஆகிடுச்சு. அதனால சாம்பார் சூப்பராக வச்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆனதால் எனக்குமே வந்துட்டு ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. ஐயோ என்னடா நம்ம சாம்பார் அடிக்கடி, ஏன்னா சாம்பார் பிரியர் நாங்களாம். சாம்பாரில் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இப்போலாம் சாம்பார் செய்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் துவரம்பருப்பு போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன். இது வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னங்க நீங்கள் சாம்பார் இப்படி யாராவது செய்வாங்களா அப்படின்னாங்க. நானும் ரொம்ப வருஷமாக இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். துவரம்பருப்பு போட்டுட்டு இதிலே வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சள், பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே காய் போட்டு மிளகாத்தூள் போட்டு அந்த பருப்பு கொஞ்சம் நல்லா கடைஞ்சிட்டு அதில் மிளகாத்தூள், காய் போட்டு கொஞ்சம் தனியாக தாளித்து கொட்டுறது. இதுதான் வந்து நான் ரொம்ப நாளாக பாரம்பரியமாக வைக்கிற சாம்பாரோட மெத்தடு. அதுக்கப்புறம் குரு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் அவனுக்கு வந்து பால், பனங்கற்கண்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம் அதை போட்டு கொடுத்தேன். அவன் என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபீவர் இருக்குது, சளி அதிகமாக இருக்குது. சரி அது காலையிலே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தா ஃபுல்லாக வாமிட் எடுத்துட்டான். இப்போ ஃபுல்லாகவே வந்து ஃபீவர் பரவிக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, குழந்தைங்க இருக்குது அப்படின்னா பப்பாளி இலை கிடைச்சிச்சு அப்படின்னா சும்மா கொஞ்சம் அப்படியே நுணுக்கி ஒரு 1/2 ஸ்பூன், எல்லாத்துக்கும் கம்மியான ஸ்பூன் ஊற்றி விட்ருங்க. கொஞ்சம் வந்துட்டு பூஸ்டப் ஆயிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் பால் அப்படின்னு ரெடி பண்ணி கொடுத்துட்டு கொத்தவரங்காய் பொரியல் பண்ணிட்டு இருந்தேன். சரி பொரியல் பண்ணலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இந்த பக்கம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கருப்பு கவுனி அரிசி இதில் என்ன என்னென்னு போட்டிருக்கேன்னா, பச்சை பயிறு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது உண்மையிலே. நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே வந்து இது மட்டும் நீங்கள் காலையில் குடிக்கணும். முடியும் அப்படின்னா நீங்கள் ஈவினிங் கூட குடிச்சிக்கலாம். அதாவது நைட்டு ஒரு வேளை, காலையில் ஒரு வேளை அந்த செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா
ஃபேஸ்க்கு வந்துட்டு நானும் நலுங்கு மாவு போட்டேன், யாதவ் போட சொன்னான். அவன் கொஞ்சம் கலர் கம்மியாகிடும் அவனே ஃபீல் பண்ணான். அவனுக்கு கொஞ்சம் போட்டு விட்டுட்டு இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுருக்கோம். இதுவுமே வந்து டயட்டுக்கான ஃபுட்டு தான் ஒரு பழம். அதையும் சாப்பிட்றதா அந்த தோலை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது வந்து நம்ம ஏற்கனவே ஆரஞ்சு சோப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோமா, அது இல்லாமல் ஆரஞ்சு தோல் அந்த பவுடர் வந்து நம்ம வெறும்னே இந்த கிளென்சிங்காகலாம் யூஸ் பண்ணலாம் ஃபேஸ்க்கு. அதை மட்டுமே நல்லா போட்டு வாஷ் பண்ணாலே உங்களுக்கு நல்லா பிரைட்னஸ் கிடைக்கும். அதாவது என்ன சொல்கிறது, உடனே டக்குன்னு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்த அந்த ஸ்டாண்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை எடுத்துகிட்டு வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பக்கத்தில் ஏற்கனவே இங்கே இப்போ இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இந்த ஸ்டாண்டை வச்சுட்டு மேலே வந்து எண்ணெய் 2, அதுக்கப்புறம் உப்பு ஜாடி, மேலே புளி ஜாடி, கீழே வந்து 2 உப்பு ஜாடி வச்சுட்டேன். கொஞ்சம் கணக்கு பண்ணி நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் வேறு எதாவது வாங்கினா அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கான ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எல்லாமே விட்டு பண்ணியிருக்காரு. சைட்லலாம் நான் இதெல்லாம் வேணாவே அப்படி சொல்ல, ஒரு பா மாதிரி பண்ணிட்டு கொடுத்தாலே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து பின்னாடியும் கட்டடிச்சு கொடுத்துட்டாரு, சைட்லேயும் கட்டடிச்சு கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் வந்து கீழே விழாது, சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃபு. அதனால் நம்ம சப்போஸ் தண்ணி ஊற்றி கழுவுறோம் செய்கிறோம் அப்படின்னாலுமே வந்து ஒன்றும் ஆகாது. தண்ணி பட்டா அந்த மாதிரி சொல்கிறேன், ஒன்றுமே ஆகாது. சூப்பராக செஞ்சு கொடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி. அடுத்தது ஒரு பொருள் ரெடி பண்ணிகிட்ருக்காரு, அதுவுமே நான் முடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். நான் இப்போ 2 பொருள் ஒன்று கேட்டிருக்கேன், கொஞ்சம் மற்ற வேலையும் இருக்குது, அவர் கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுதான் அந்த கருப்பு கவுனி அரிசி பவுடர். இதுதான் காலையில் வந்து எடுத்துக்கிறது. நார்மல் ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் வந்து நான் 4 ஸ்பூன் எடுப்பேன். எங்கள் 2 பேருக்குமே வந்துட்டு 4 டம்ளர் தண்ணி, 4 ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் அது எடுத்தாலே எங்கள் 2 பேருக்கும் கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் வரும். இது வந்து நான் காலையில் இன்றைக்கி காலையில் குடிக்கவே இல்லை, கருப்பு கவுனி கஞ்சி அரிசி குடிக்கவே இல்லை. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வர டைம் ஆகிடுச்சு, காலையில் எதுவுமே சாப்பிடாம விட்டுட்டேன். அதனால் சரி மத்தியானம் சாப்பாடுக்கு பதிலாக இதை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பச்சை கொஞ்சம் கொள்ளு இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா, உடம்பு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த ஹீட்னஸ் தெரியுது. பச்சை பயிரும் எனக்கு தெரிஞ்சு ஹீட்டு தான் நினைக்கிறேன். அதனால் இது சாப்பிடும்போது நல்லாவே பாடி ஹீட் ஆகுது, அந்த வாயிலெலாம் புண்ணு வருது இந்த மாதிரிலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி குடிக்கணும். ஸோ கருப்பு கவுனி அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி குடிக்கலை அப்படின்னா அது இன்னும் உடம்பு ஹீட் ஆகி வேறு ப்ராப்ளம் கொண்டு வந்துடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி குடிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புகிறேன். உங்கள் எல்லோரும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.